செகண்ட் டே பயோனியர் குரூப்ஸ் தான் பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை ஹோஸ்ட் பண்ணாங்கங்க. சூப்பராக கலக்கிட்டாங்கங்க. நம்ம கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு காளியம்மன் வேஷத்தில் தத்ரூபமாக இருந்ததுங்க. கருப்பசாமி அப்படியே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்களேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம சப்பரத்தில் இருந்த அம்மனுடைய தீபாரதனை தாங்க பார்த்தோம். பொன்மகள தேவி அம்மா, பொற்பண்ண காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா, பொன்மகளே தேவியம்மா, பொற்பண்ண காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா. தீபாரதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மன் சப்பரத்தில் வீதி உலா வர ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ அதையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கே நேராக போக ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் அது ஒரு ஃபெஸ்டிவலே இல்லைங்க, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க பத்ரகாளி அம்மன் கோவில் கேட்வேக்குள்ளே. இந்த கோவில் கோபுரத்தை பாருங்களேன், என்ன ஒரு அழகு, அப்படியே பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா. எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஜோஸ், ஃபுல் எனர்ஜிங்க. உள்ளே போன உடனே அடடா என்ன ஒரு க்ரௌடுடா. அம்மன் வேஷம் போட்டுட்டு வந்தாங்களே பாருங்க, அது ஆக்டிங் இல்லைங்க, அப்படியே நம்ம அம்மனே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. பாட்டு மத்தலும் அந்த வைப்பு நிற்கவே முடியல, அப்படியே ஒரு புல் அரைச்சி போச்சுங்க. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா கருப்பசாமியே இறங்கி வந்த மாதிரி ஒரு ஆட்டம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த எனர்ஜி பார்த்தா பாடியே ஃப்ரீஸ் ஆகிடுங்க. இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஒரு குட்டி பையன் க்யூட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. இது ஒரு திருவிழா இல்லைங்க, இது ஒரு ஃபுல் செலிப்ரேஷன் மூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு வைப்பு, ஒவ்வொரு சத்தமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. எங்கே பார்த்தாலும் இங்கே கடை அங்கே கடை, பஜ்ஜி பொம்மை பூ எல்லாம் கலக்கல் செட்டப் தாங்க. அப்புறமா நம்ம சின்ன வயசு நினைவெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துச்சுங்க. லைட்டாக ஸ்வீட்டாக செம்ம ஃபீலாக ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு ஹாட் மசாலா பூரியோட என் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள்.